மேஷராசி பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு பார்த்தோம்னா 12 ராசிகளில் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் டேபிள் போட்டு பேசுவாங்க. பல பல தலைவர்களும் பேசியிருக்காங்க, அரசாங்கங்களும் பேசியிருக்கு. ஆனால் செயல் வடிவம் கொடுக்கறது யார்? அந்த செயல் வடிவத்தை கொடுக்கக்கூடிய சக்தி என்பது மேஷராசி பெண்களுக்கு இருக்குது. அசாத்திய பவர். ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடியது, நிர்வாக திறமை, அட்மினிஸ்ட்ரேஷன். பிறவியிலேருந்தே நீங்கள் சும்மாவே ஒரு பேச்சுக்கு வந்து ஒரு கவர்ன் பண்ண இந்த ஸ்டேட்டம் கொடுத்தா கவர்ன் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷன், பவர்ஃபுல் என்கேஜ்மெண்ட் வித் அதர் பீப்புள், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ மேஷராசி ஆண்களை விட பெண்களுக்கு வலு வந்து டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. ப்ராக்டிக்கலி மேஷராசி ஆண்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் டெக்னிக்கலி ரொம்ப டீட்டெயில்டாக போனால் தொழில்நுட்பம், ஒரு ஐடி கம்பெனிலே ஒர்க் பண்ணுறாங்க, அந்த டெக்னிக்கல் இஷ்யூ, ப்ரோக்ராமிங் கோடில் இஷ்யூ இருக்குன்னா அது பெண்கள் மேஷராசி இருக்கவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. குயிக்காக படிப்பாங்க. ஒரு 2000 லைன் கோடு இருக்குன்னா டக்குன்னு எடுப்பாங்க. இதெல்லாம் இவங்களுடைய தைரியம். அவங்கள எதிர்த்துட்டான்னு சொன்னால் யாரையும் நிற்க வச்சு கேட்டுருவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய இதுவாக இருக்குது. அதனால் மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நிதானம். ரொம்ப முக்கியம். இந்த நிதானத்தினால என்ன ஆகிடுதுன்னா தலையில் விட்டுறது லைஃப்பில். இந்த வாழை பிடிக்க போய் ட்ரை பண்ணுறது, தலை போயிடுச்சு, வாழை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ரிஸ்க்கு வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் முக்கியமான முடிவுகள், லவ் பண்ணும்போதோ, கல்யாணம் பண்ணும்போதோ, பார்ட்னரை சூஸ் பண்ணும்போதோ, வேலையை சூஸ் பண்ணும்போதோ, கொஞ்சம் செலவு பண்ணும்போதோ, ரொம்ப முக்கியமாக ரொம்ப செலவாளிகளாக இருப்பாங்க. ஸோ அந்த செலவு பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு பண்ணணும். ஒரு குர்த்தா வந்து 2000 ரூபா, ஒரு குர்த்தா 8000 ரூபானா 8000 ரூபா குர்த்தா தான் எடுக்குது. கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி வருமானம் வாரத்துக்கு முன்னாடியே செலவை ரெடி பண்ணுறது. இந்த இதில் வாழ்கிறதுனால தான் நிறைய சிக்கல்களில் மாட்டிக்கிறாங்க. கடன் வாங்கி எதுவும் பண்ணக்கூடாது. ஃபைனான்ஷியலாக ரொம்ப அதை அப்கிரேட் பண்ணிக்கிறேன் தன்னை அப்படின்னு நினச்சி அதுக்கு எந்த வரை அறை இருக்கணும், அந்த இல்லாமல் போகிறதுனால நிறைய இடத்துல பிரச்சனைகளில் சந்திக்க வேண்டியதாக போகுது. இதுதான் மேஷராசி பெண்களுக்கு நம்ம டிப்ஸு. மேஷராசி பெண்களுக்கான ஒரு வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம முதல்ல நிதானம் சொன்னோம். 2வது வார்த்தை விடுறது. இது பல பேர் கற்றுக்க வேண்டியது. லைஃப்பில் நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது இயல்பு தான் மனிதனுடைய வார்த்தையில் வரும். அந்த ஒரு வார்த்தையே பல பேரோட லைஃபையே மாற்றிருக்கு. அந்த வார்த்தையை அந்த நேரத்தில் ட்ராப் பண்ணிட்டு ஒரு 10 நாள், ஒரு மாதம் கழிச்சு அந்த வார்த்தை வராது. அது ரொம்ப கஷ்டம். பட் அது வந்து எவ்வளோ பெரிய சக்ஸஸை கொடுக்கும். அதை பண்ணணும். அண்டு பக்தி இதுவாக பார்த்தோம்னா மேஷராசி பெண்களுக்கு கண்டிப்பாக முருகனுடைய அருள் வந்து இருக்கணும். தினமும் ஸ்கந்த குரு கவசம், அது சாயங்கால நேரத்தில் முக்கியமாக 6 மணி விளக்கு வச்சதுக்கப்புறம். இந்த காலத்தில் பெண்கள் வீட்டுக்கு வரதே 8:30 மணி 9 மணி தான். வேலை சுமை இருக்குது, ஆஃபீஸில் இருக்குது, கேபுக்காரன் வரணும், டிராஃபிக்கு, இந்த சென்னை டிராஃபிக் எல்லாம் இன்னுமே கஷ்டம். இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவோமா, காலைல திருப்பி ஆஃபீஸ் வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த நிலைமையில் அட்லீஸ்ட் வாக்மேன்லேயோ, ஒரு இதுலேயோ, ஒரு யூடியூப்லேயோ, ஹேர்பாட்ஸ்லேயோ ஸ்கந்த குரு கவசம் கேட்டால் கூட, அட்லீஸ்ட் யூடியூப்பில் ஒரு 15 நிமிஷம் அதை கேட்டாலே நிறைய சேஞ்சஸ் வந்து லைஃப்பில் தன்னறியாமல் நடக்கும். நிறைய சேஞ்சஸ் வரும். ஃபஸ்ட்டு கிளாரிட்டி ஆஃப் தாட், அதுக்கப்புறம் இந்த எதிரிகள் காலி, இந்த கிரவுண்டு கொஞ்சம் எம்டியாகவும் விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைஃப் அப்படிங்கிற கிரவுண்டு. அப்புறம் யார் நல்லவங்க கெட்டவங்க காமிச்சு கொடுத்துருவோம். அது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய வரைக்கும் பெண்கள் கற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் என்னென்னா எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்புறது. அதாவது அது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. பொதுவாக பெண்களோட இயல்பு தானே சார்? இயல்பு. அது இயல்பு தான். தே ஆர் பேயிங் த ப்ரைஸ். அந்த ப்ரைஸை வந்து பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம். நான் ஒரு ஆணாக இருந்தால் கூட மென் இஸ் அ மென். நீங்கள் பெண்கள் கிட்ட போய் அந்த அவங்களுக்கு அந்த லாங்குவேஜே புரியாது. அவங்க வேறு உலகத்துலேருந்து தான் மென்னை பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து புரியாது. 2வது வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மேஷராசி பெண்களுக்கு. அதாவது கணவன்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள். அவங்க நினைக்கிறாங்க இந்த கணவன் இல்லை, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா சரியாயிடும்னு நினைக்கிறேன். அது ஒரு தீர்வே இல்லை. அது எல்லாம் நிறைய பெண்கள் இன்றைக்கி அதை நினைக்கிறாங்க. அது தீர்வே இல்லை. இருக்கக்கூடிய வீட்டில் சில விஷயங்கள் நம்ம ஒத்துக்கொள்ள முடியாத விஷயங்கள், கேரக்டர் பிரச்சனைகள், இல்லை குடிக்கிறது, சந்தேகப்படுறது அல்லாத சாதாரண பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு வந்து வெளியில் காண முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட அவர்கிட்ட தான் போய் காணணும். அதனால் 2 பேரும் பேசுகிறது தான் நல்லதாக இருக்குமே தவிர அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணுறது வந்து தீர்வாக இருக்க முடியாது. அது மேஷராசி பெண்களுக்கு
சுருக்கமாக முடிவு எடுக்கிறது, ஃபாஸ்ட்டாக சொன்ன மாதிரி எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது வேகமாக முடிவு எடுக்கிறது. இப்போ மேஷராசி பெண்கள் வந்து எந்த ராசியை சேர்ந்த ஆணை திருமணம் செய்து கொள்வது நல்லது? மேஷராசி பெண்களுக்கு குறிப்பாக எந்த ஆண் ராசியை திருமணம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் நம்பர் 1 வரும். பாதகஸ்தானம். கல்யாணம் ஆரம்பித்த அன்னிலேருந்தே ஃபஸ்ட்டு மினிட்லேருந்தே 2 பேருக்கும் டகால் ஆரம்பிச்சிடும், ஃபைட் வந்துடும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அந்த இது தேவையில்லாத வார்த்தைகள், அது என்ன நேரமும் அது வீட்டில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு, அந்த நெகட்டிவிட்டியை வந்து ஒரு அளவுக்கு மேலே போகும்போது யாராலையும் அதை பேர் பண்ணிக்க முடியும், டாலரேட் பண்ண முடியாது. அந்த இடத்துக்கு போயிடுவாங்க, அவங்க சுருக்கமாக போயிடுவாங்க. 1 இயர்லேயே வந்து இவனை என்னால் டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. இப்படி கும்பராசி ஒன்று. அதே மாதிரி வந்து மேஷராசி கல்யாணம் பண்ணக்கூடாத ஒரு ராசினா கன்னி ராசி. இந்த 2 ஆண்களும், கன்னிராசி ஆண்கள் வந்து அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் நேவிகேட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி. மேஷராசி பெண்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், பெட்டு ஒன்று துண்டுன்னு இருக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா கன்னிராசி ஆண்கள் வந்து அப்படி ஸ்விம்மிங் அகைன்ஸ்ட் த வாட்டர் மாதிரி பண்ணுவாங்க, நேவிகேட் பண்ணுற மாதிரி போவாங்க. இது வந்து அவங்களுக்கு ஆகாது. நீ எதுக்கு சமாளிக்கிற? நீ சமாளிக்கலாம் வேண்டாம், இது லைஃபு. உனக்கு பிடிச்சதா சொல்லு, பிடிக்கலையா சொல்லு. அவள் சொல்லவே மாட்டாங்க கன்னிராசி ஆண்கள். எதாக இருந்தாலுமே வள குளவளம் தான் பேசுவான். அப்போ இந்த பொண்ணுக்கு இன்னும் டார்ச்சர் ஆகும். ஏன்னா இவன் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், விஷயத்த சொல்லி தொலைப்பா, நான் ஓகேங்கிறேன், எல்லாத்துக்கும் ஓகேனா அவன் சொல்ல மாட்டான். அப்படியா, சரி ஒன்றும் இல்லை அதாவது அப்படின்னு ஆரம்பிப்பான். இது வந்து கிட்டத்தட்ட ஒத்து வராது. இதுதான் தவிர ரொம்ப ஒத்து வரக்கூடிய இதில் தனுசு ரொம்ப ஒத்து வரும். மேஷம் தனுசு ஒத்து வரும். தனுசு ராசி ஆண்கள் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளட் ப்ளே பாய் மாதிரி தான் இருப்பானுங்க. ஆனாலும் மேஷராசி பெண்கள் போடுற கிடுக்கு பிடியில் உள்ளே உட்காந்துருவான், அரெஸ்ட் ஆயிடுவான். ஏன்னா அந்த பொண்ணு போடுற ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் ஆயிடுவான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஐயோ இவள்கிட்ட ஏதாவது ஆச்சுன்னா கொண்டே போடுவாங்க அப்படிங்கிற பயம் அவனுக்கு வந்துடும். அந்த இதில் போயிடுவான். தவிர அதே மாதிரி கடகராசி ஆண்களும் அதே மாதிரி நல்ல பேராக இருப்பான். மேஷம் கடகம் வந்து நல்ல அருமையான ஒரு பேரு. ஸோ அவங்களுக்குள்ள நல்ல ஒரு இன்டிமசி, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். இப்போ மேஷராசி பெண்கள் வந்து யாரை திருமணம் செஞ்சால் அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும், அவங்க என்ன பொறுமையை கடைப்பிடிக்கணும், படித்தா அவங்க எப்படி இருப்பாங்கன்றதெல்லாம் சொல்லிட்டீங்க. அவங்க தொழில் எப்படி இருக்கும், ஒரு சுய தொழில் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி தொழிலை சூஸ் பண்ணணும், இப்போ முருகனை சொல்லிட்டீங்க, முருகனை பிடிச்சிக்கணும் கெட்டியா அப்படின்னு சொல்லிட்டீங்க, அவங்க கந்த சஷ்டி கவசம் கேட்கணும்னு சொல்லிட்டீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு போகிறதாகட்டும், இப்போ வந்து சுய தொழில் மட்டும் இல்லை, ஒரு வேலைக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு சில வேலைகள் ஒத்து வரும், ஒரு சில வேலைகள் ஒத்து வராது. ராசியின் அடிப்படையில் பெண்கள் எந்த மாதிரி வேலைகளை சூஸ் பண்ணணும், அதில் மேஷ ராசிக்கார பெண்கள் எந்த வேலையை சூஸ் பண்ணால் சரியா இருக்கும்? கவர்மெண்ட் ரிலேட்டட் சிவில் சர்வீசஸ் கண்டிப்பாக இல்லை, சிவில் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனாங்கன்னா கிளியர் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீங்கள் பெண்கள் எடுத்தீங்கன்னா இப்படியே சேலஞ்சு பண்ண முடியும். ஒரு 75% பேர் மேஷத்தில் தான் இருப்பாங்க, இல்லை சிம்மத்தில் இருப்பாங்க. கவர்மெண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் நல்லா சக்க போடு. அதே மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ், கெமிக்கல், இராணுவம், போலீஸ், இதெல்லாம் பெண்கள் இருக்கிறவங்களாம் மேஷம் தான். இதில் இருக்கக்கூடிய என்கவுண்டர்ஸ் டிசி ஒரு டெப்டி கமிஷனர் இருக்காங்க, எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் மேஷராசியாக இருப்பாங்க. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய பெண்கள் ரஃப்பாக இருப்பாங்க, அக்ரஸிவான இன்ஸ்பெக்டர்ஸ், போலீஸ் விமன் இன்ஸ்பெக்டர்ஸ் பார்க்குறோம், பயப்படவே மாட்டாங்க. ஃபியர்லெஸ் ஆம்பளை இன்ஸ்பெக்டர் கூட பயம் இருக்கும், இவங்களுக்கு இருக்காது. அது காரணம் மேஷம். ஸோ இந்த மாதிரியான தொழில்கள் உங்களுக்கு செட் ஆகும். நிர்வாகம் பண்ணக்கூடிய எதுவுமே உங்களுக்கு செட் ஆகும். இவங்க கை கட்டி வேலைங்கிறது இவங்களுக்கு ஜென்மத்தில் வராது. இவங்க முன்னாடி யாராவது கை கட்டணும், அதுதான் இவங்களுக்கு செட் ஆகும். இப்போ மேஷராசிக்கார பெண்களுக்கு சொல்லிட்டீங்க ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்களுக்கு இந்த உடல் உபாதைகள் எந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மேஷராசி பெண்களுக்கு பிளட் ரிலேட்டட் உபாதைகள் வரும். எய்தர் விமன் ரிலேட்டட் இஷ்யூஸோ அல்லது டயபெட்டிஸு, ஃபங்கல் இஷ்யூஸு, பாக்டீரியா, பிளட்டில் வந்து ஃபாரின் பார்ட்டிக்கல் இருக்குது, அதனால் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வரும். மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுல் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிறது, ஃபண்டமெண்டல் அந்த தைராய்டு, சுகர், பிபி மற்றும் வேறு கிட்னி இஷ்யூ, இந்த மாதிரி பிளட் சுகர் ரிலேட்டட் எல்லாம் டெஸ்ட் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப அட்வைஸபிள்.